எதிர்கால தமிழக அரசில் சாதியின் பங்கு என்ற இந்த விடிய தொகுப்பு சாதிகள் பற்றிய தமிழரின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு. இந்த கட்டுரை சற்று நீளமானது என்பதால் இதை 4 பகுதிகளாக தனித்தனி உபதலைப்புகளில் வெளியிடுகிறேன். இந்த வகையில் இந்த முதல் விழியம் சாதிகள் தோற்றம் கொண்ட வரலாற்றை புதிய தரவுகளுடன் அலசுகிறது. இதன் 2ஆம் பகுதி தெலுங்கரின் சாதி ஒழிப்பு எனும் சதித்திட்டம் பற்றி அலசுகிறது. அதற்கடுத்த 3ஆம் பகுதியாக சாதி வெறி என்ற இடைக்காலத்தில் தமிழரை பற்றியுள்ள நோய் பற்றி இந்த ஆய்வு விவாதிக்கிறது. இறுதி பகுதியாக எதிர்கால தமிழகத்தில் இடஒதுக்கீட்டுக் கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆய்கிறது. முழுமையான ஆய்வு என்பது பல கோணங்களில் இந்த சிக்கலை ஆய்வு செய்வதே. இந்த பல கோணங்கள் என்னவென்று பார்ப்போம். 1. பூமிப்பந்தில் தமிழகம் அமைந்திருக்கும் இடமும் அதன் தனித்தன்மையும். 2. தமிழரின் ஐந்திணை வாழ்வு. 3. ஒவ்வொரு திணையிலும் நிலவிய தொழிற்குலங்கள். 4. தொழிற்குலங்களுக்கும் அம்மக்களின் சாயலுக்கும் இருந்த தொடர்பு. 5. வந்தேரி பிராமணன் உண்டாக்கிய வண்ணக் கோட்பாடும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும். 6. வேற்றினம் தமிழகத்தை ஆண்டதால் உண்டான ஆபத்து. 7. ஜனநாயக தமிழகத்திலும் சிறுபான்மை வேற்றின ஆதிக்கத்திற்கான வியூகம். 8. உலகெங்கிலும் இந்தியாவிலும் சாதிகள் இன்றும் நிலைத்திருப்பது. 9. சாதி ஒழிப்பு கோட்பாட்டினால் வந்தேரிகள் இதுவரை அடைந்த ஆதாயம். 10. சாதி ஒழிப்பு கோட்பாட்டினால் தமிழ் சாதிகளுக்குள் உண்டான புதிய பகை. இவ்வாறாக பல கோணங்களில் ஆய்ந்து சாதி பற்றிய தமிழரின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய இருக்கிறோம். இப்போது சாதியின் தோற்றத்தை ஆய்வு செய்யும் முதல் விழியத்தினுள் செல்வோம். ஒரு சிலர் தமிழருக்குள் ஏது சாதி, பறையன், கடம்பன், துடியன், பாணன் என்று 4 சாதிகள் மட்டும்தானே இருந்தது என்று சொல்கின்றனர். இது அபத்தம். இவை 4ம் 4 திணை மக்களின் பொது பெயர்தானே ஒழிய சாதிகளின் பெயர்கள் அல்ல. குறிஞ்சி எனும் மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் பறையன் என்பது. இவர்களில் சித்தமரபை கை கொண்டவர்கள் குறவர் என்றும், வேட்டையாடுவது மட்டுமே தொழில் என்றிருந்தவர்கள் வேடுவர் என்றும், இரும்புருக்குபவர், பறை செய்பவர் என்று இன்னும் பல பல தொழில் சார்ந்த குடிகள் குறிஞ்சி நிலத்தில் இருந்தன. முல்லை எனும் காடும் காடு சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் கடம்பன் என்பது. இவர்கள் காட்டில் இருக்கும் கடம்ப மரத்தின் பெயரால் அழைக்கப்பட்டனர். இவர்களில் ஆயர் எனும் மாடு மேய்ப்பவர்களும், கோணார் எனும் ஆடு மேய்ப்பவர்களும், தோல் கருவி செய்வோர், கூத்தாடிகள் என்று பல பல தொழிற்குலங்களும் ஆதியிலேயே இருந்தன. நெய்தல் எனும் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் துடியன் என்பது. இதிலே மீன் பிடிப்பவர், முத்தெடுப்பவர், கப்பல் கட்டுபவர், மீன் வலை தயாரிப்பவர் போன்ற எண்ணற்ற தொழில்கள் ஆதியிலேயே இருந்தன. மருதம் எனும் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் பாணன் என்பது. மருத நிலம் உடல் உழைப்பு மிகையாக தேவைப்பட்ட நிலமாகையால் களைப்பறியாமல் இருக்க மக்கள் பாட்டு பாடிக்கொண்டே பணிபுரிந்ததால் பாணன் என்றழைக்கப்பட்டனர். இவர்களிலும் தச்சர், குயவர், கொல்லர், நெசவர் என்று நூற்றுக்கணக்கான தொழிற்குலங்கள் ஆதியிலேயே இருந்தன. எனவே ஆதியில் 4 சாதிகள்தான் இருந்தது என்பது அறியாமையின் கூற்று. 4 திணைகளையும் சேர்த்து நூற்றுக்கணக்கான தொழிற்குலங்கள் ஆதியிலேயே இருந்தன. இந்த 4 நிலப்பகுதியில் வாழ்ந்தவர் அனைவரும் தமிழரே ஆயினும் இவர்களுக்குள் திணை சார்ந்த பண்பாடுகளும் அவற்றுள்ளும் தொழில் சார்ந்த பண்பாடுகளும் வேறாகவே இருந்தது. இந்த தொழிற்குலங்கள் எப்படி சாதிகளாயின என்று இப்போது பார்ப்போம். இதை ஆயும்போதுதான் தமிழகத்தின், ஏன் இந்தியாவின் தனித்துவமான நில அமைப்பு தனித்துவமான இந்திய சாதிகளின் அடிப்படைக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை உணரலாம். இந்தியா, குறிப்பாக தென்னிந்தியா, மத்திய ஆப்பிரிக்கா போன்று கொடிய வெப்பமண்டலமும் இல்லை. மேற்கத்திய நாடுகளைப் போல கடும் குளிர் பிரதேசமும் இல்லை. கொடிய வெப்பமண்டலத்தில் வாழும் மத்திய ஆப்பிரிக்க மக்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கருப்பாகவும் சுருட்டை முடியுடனுமே காட்சியளிப்பார். அதாவது தொழில் சார்ந்த உருவச்சாயல்கள் இவர்களிடம் பெரிதாக இல்லை. அதே போல கடும் குளிர் பிரதேசங்களான மேற்குலகத்திலும் அங்குள்ள மக்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவர் வெண்மை நிறத்தோடே காணப்படுவார். இவர்களிடமும் தொழில் சார்ந்த சாயல் பெரிதாக இல்லை. ஆனாலும் இந்த இரு சாராரிடமும் தொழில் குலங்களும் அது சார்ந்த குலப்பெயர்களும் உண்டுதான், இன்றும் உண்டுதான். சான்றாக ஸ்மித், டெய்லர், கார்பெண்டர், ஃபார்மர், குக் என்று தங்களின் தொழிற்குலங்களை சார்ந்த அடைமொழியோடே மேற்குலக மக்கள் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். அதாவது அங்கெல்லாம் தொழில் குலங்களுக்கு தொழில் சார்ந்த சாயல்கள் இல்லை என்றாலும் தங்களை தமது தொழிற்குலங்களாலேயே இன்றும் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர்.
அதாவது தமது குலப்பெயர்களை தமது பெயரோடு போட்டுக்கொள்வது உலகெங்கும் இன்றும் நடைமுறையில் உள்ள இயல்பான வழமைதான். இந்த முக்கியமான உண்மையை பதிவு செய்துவிட்டு மேலே செல்கிறேன். ஆனால் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் தொழில் சார்ந்த சாயல்கள் உருவாகும் தட்பவெப்ப சூழல் இருக்கின்றது. இதுதான் இந்த நிலத்தின் தனித்தன்மை. நாள்தோறும் கொடும் வெயிலில் பணியாற்றும் உழவர்களும் மீனவர்களும் மிகவும் கருப்பாக இருப்பார்கள். நாள்தோறும் நிழலில் பணியாற்றும் வணிகர்களான தச்சர், கொல்லர், குயவர், நெசவர், வாணிபச் செட்டியார்கள் போன்ற எண்ணற்ற சாதிகள் கருப்பும் இல்லாமல் வெண்மையும் இல்லாமல் மாநிறமாக தோன்றுவர். அரண்மனைகளில் வாழும் அரச குடும்பங்கள் சற்று வெண்மையாகவும் இருப்பர். எனவே இந்தியாவில் தொழில் சார்ந்த உடல் வண்ண பன்மைத்தன்மை இயற்கையாகவே அமைந்திருந்தது. இது உலகில் பெரும்பாலான இடங்களில் இல்லாத வினோதம். உழவர்கள் கருப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் நில உடைமை கொண்டிருந்ததாலும் வணிக சாதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய பெருங்குடி என்பதாலும் இவர்களைச் சார்ந்தே வணிகர்கள் வாழ்ந்ததாலும் உழவர்களுக்கும் இங்கு பெருத்த மரியாதை இருந்தது. இதை உண்மை என்று நிரூபிக்கும் சான்றுதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறள். எனவே இங்கு யூதன் வருவதற்கு முன்பு பல நிறமக்கள் வாழ்ந்தாலும் நிறத்தால் ஏற்றத்தாழ்வு நிலவவில்லை, இல்லவே இல்லை. யூதர்களாகிய களப்பிரர் காலத்தில் தமிழ் சித்தர்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர். அதனால் சித்தர்கள் நடத்திய பொதுக்கல்வி முறை அழிந்து பிள்ளைகள் தங்களின் பெற்றோர்களிடமே தொழிற்கல்வி கற்க நேர்ந்ததால் செய்தொழில் அனைத்தும் கடந்த 1500 ஆண்டுகளாக குடும்ப தொழில்களாக மாறின. இதனால் தொழில் சார்ந்த பண்பாடுகள் இறுக்கம் பெற்றன. இதனால் ஒரே தொழிலில் ஈடுபட்ட குடும்பங்களுக்குள்ளேயே மன உறவுகள் ஏற்பட வேண்டிய இன்றியமையாத தேவை ஏற்பட்டது. மாற்றுக் குலங்களில் பெண் எடுப்பது தொழிலுக்கோ பண்பாட்டிற்கோ ஒத்து வராமல் குடும்பங்கள் சீரழிந்தன. எனவே ஒரே குலத்திற்குள் நிகழும் அகமண உறவு முறை உண்டானது. இதனால் சாதிய அமைப்பு மேலும் இறுக்கம் பெற்றது. ஆனாலும் சாதிகளுக்குள் பகையோ பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை. எனவே சமூகம் முறையாகவும் அமைதியாகவும் ஒருவரை ஒருவர் மதித்துமே இயங்கிக் கொண்டிருந்தது. தென்னிந்தியாவில் யூதர்களின் குடியேற்றம் உடுப்பியில் ஏற்பட்டது. யூதர்களின் வம்சாவளி தொழில் வணிகம்தான். இவர்களுக்கும் உடல் உழைப்பிற்கும் எக்காலத்திலும் தொடர்பிருந்ததில்லை. எனவே வந்தேரிகளான இவர்கள் இந்தியாவில் உழைக்காமல் வாழும் வழிகளை ஆய்ந்தனர். இந்தியாவில் நிகழ்ந்த யதார்த்தங்களின்படி இவர்கள் வணிகத்தில் ஈடுபடுவது சுலபமானது இல்லையாதலால் கோயில்களில் பூசாரிகளாக இருப்பதே தமக்கு சரியானது என்று முடிவு செய்தனர். யூதர்கள் உலகில் எங்கு சென்றாலும் அந்தந்த மண்ணின் மக்களை அடிமைப்படுத்தியே வாழும் இயல்பு கொண்டவர்கள். நாடோடிகளான இவர்கள் மண்ணின் மக்களை அடிமைப்படுத்த வேண்டுமானால் சமூகத்தை பிரித்தாள வேண்டும் என்ற தத்துவத்தை கரைத்து குடித்தவர்கள். எப்படி பிரிப்பது? இங்குதான் இந்த மண்ணில் மக்கள் பல வண்ணங்களில் இருந்தது இவர்களின் சிந்தனைக்கு வந்தது. மக்களை நிறத்தின் அடிப்படையில் பிரித்தால் என்ன? வேளாளர்கள் கருப்பாக இருந்தனர், வணிகர்கள் மாநிறமாக இருந்தனர், வந்தேரிகளான இவர்கள் வெள்ளை வெளியர் என்றிருந்தனர். இவர்கள் வந்த காலம் மன்னராட்சி காலமானதால் மன்னர்களையும் உள்ளடக்கிய நாள் வண்ண கோட்பாட்டை முன்மொழிந்தனர். அதன்படி கருப்பாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருந்த வேளாளர்கள் சூத்திரர் என்ற இழிவான கடைசி ஜாதியாகவும், வெள்ளையாயிருந்த வந்தேரி யூதர்களான தங்களை பிராமணன் என்ற உயர்ந்த சாதியாகவும், மாநிறமாக இருந்த வணிகர்களை வைசிர் என்ற இடைப்பட்ட சாதியாகவும் பிரித்தனர். அதிகார மையங்களான அரச குடும்பங்கள் வணிகர்களுக்கு மேலாகவும் பிராமணர்களுக்கு கீழாகவும் சத்திரியர் என்று பெயரிடப்பட்டது. வெறும் தத்துவமாக சொல்லப்படும் எதுவும் அன்றாட நடைமுறை வாழ்வோடு பிணைக்கப்படாவிட்டால் அந்த தத்துவம் காலப்போக்கில் வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக சுருங்கிவிடும். எனவே தாங்கள் கற்பித்த ஏற்றத்தாழ்வை காலத்தால் நிலைப்படுத்துவது எப்படி என்று சிந்தித்தனர் யூதர். இதற்கு அவர்களுக்கு தோன்றிய உத்திதான் தீண்டாமை. எனவே நிறத்தின் அடிப்படையில் சாதிகளை பகுத்தவர்கள் அதே நிறத்தின் அடிப்படையில் படிநிலை தீண்டாமையையும் முன்மொழிந்து கட்டாயப்படுத்தினர். அதாவது கருத்த சூத்திரரான வேளாளர்கள் தமக்கு மேலுள்ள 3 சாதிகளான வணிகர், அரசர், பிராமணர்களை தீண்டக்கூடாது. வணிகர்கள் அரசர்களையும் பிராமணர்களையும் தீண்டக்கூடாது. அரசர்கள் பிராமணர்களை தீண்டக்கூடாது. இங்கு படிநிலை தீண்டாமை என்பதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். பிராமணரை மட்டும் இந்த 3 சாதியினரும் தீண்டக்கூடாது என்றிருந்தால் இந்த 3 சாதியினரும் பிராமணனுக்கு எதிராக அணிதிரண்டிருப்பார்கள். படிநிலை தீண்டாமையை திணித்ததால் தான் சமூகம் நிரந்தரமாக கூறு போடப்பட்டது. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கடவுளின் பெயரால் மனுதர்மம் என்ற நூலில் ஒவ்வொரு சாதிக்குமான கட்டுப்பாடுகள், கடமைகள், உரிமைகள் என்று விலாவாரியாக எழுதி அரசர்களின் துணையுடன் தீவிரமாக அமல்படுத்தினர். இதன்படி படிநிலை தீண்டாமைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த மண்ணின் மக்கள் ஒருபோதும் ஒன்று சேரமாட்டார்கள். எனவே வந்தேரி யூதர்களாகிய தங்களுக்கு ஒருபோதும் இங்கு ஒன்று திரண்ட எதிர்ப்பு கிளம்பாது என்பதே அவர்களின் திட்டம். ஏதோ நமது மன்னர்கள் இவர்களின் சூழ்ச்சிக்கு எளிதாக துணை போனார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். யூதர்கள் உலகிலேயே மிக கொடிய சதிகார இனம். இவர்களே இன்றைய இல்லுமினாட்டிகள் கூட.
ஆனால் ஆதிகால இந்திய மக்களுக்கு சதி செய்வது என்றால் என்னவென்றே தெரியாது. எனவே எளிய மக்களான இந்தியர்களை பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து சதிகள் செய்தே மனு தர்மம் இங்கே அமலுக்கு வந்தது. இருப்பினும் தமிழகத்தில் தெலுங்கரின் ஆட்சி ஏற்படும் வரை இங்கு மனு தர்மம் உண்மையில் செயலுக்கு வரவில்லை. களப்பிரர் ஆட்சிக்கு பிறகே மனு தர்மம் கூட எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. களப்பிரர் ஆட்சி காலத்தில் தமிழ் சித்தர்களை படுகொலை செய்வது, தமிழரது இலக்கியங்களை எல்லாம் தேடி தேடி சேகரிப்பது, தேவநாகரி எழுத்து முறையை உருவாக்கி தமிழ் இலக்கியங்களை சமஸ்கிருதத்திற்கு திருத்தி மொழிபெயர்ப்பது என்பதிலேயே யூதர்கள் கவனமாக இருந்தனர். சமஸ்கிருதத்திற்கு மொழி மாற்றம் செய்த பிறகு தமிழ் இலக்கியங்களை அழித்தொழித்தனர். தாங்கள் உயர்ந்த சாதி என்பதற்கிணங்க இந்தியர்கள் தங்களை மதிக்க வேண்டுமானால் தங்களை மிகப்பெரிய அறிவு பாரம்பரியம் கொண்டவர்களாக காண்பித்துக் கொள்ள வேண்டுமே. அடுத்தவன் பொருளை அபகரித்து தமதாக்கிக் கொள்வதில் உலகில் யூதனுக்கு நிகர் யூதன் மட்டுமே. தமிழ்நாட்டின் மனுநீதி சோழன் என்ற அற்புதமான பிராண்ட் நேமின் பெயரால் தங்களது அழுகுணி தர்மத்தை எழுதியதும் களப்பிரர் காலமாகவே இருக்க வேண்டும். எழுதப்பட்ட இடம் குப்தர்கால வட இந்தியா. களப்பிரர் ஆட்சியை பாண்டியரும் பல்லவரும் கிபி 600க்கு சற்று முன் முடிவுக்கு கொண்டு வந்தனர். தெலுங்கரை கொண்டு உடுப்பி யூத பிராமணரால் திட்டமிட்டு கட்டியமைக்கப்பட்ட விஜயநகர பேரரசுதான் மனு தர்மத்தை தமிழகத்தில் அமல்படுத்தியது. இவர்கள் தமிழகம் முழுவதையும் கைப்பற்றி வேளாளரின் நிலங்களை பிடுங்கி தமதாக்கிக் கொண்டு வேளாளரை நிலமற்ற தினக்கூலிகளாக்கினர். எனவே இதுவரை வேளாளரை நம்பி வாழ்ந்த வணிக குலங்கள் இப்போது தெலுங்கு ஜமீன்களை நம்பி வாழ்ந்தன. இதனாலும் வேளாளரின் சமூக அந்தஸ்து பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அவர்களின் மீது மனு தர்மமும் பாய்ச்சப்பட்டதால் வேளாளர்கள் பல நூற்றாண்டுகளாக வறுமையிலேயே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. மனு தர்மத்தின்படி சூத்திரன் பொருள் சேர்க்கக்கூடாது. இதனால் தமது நிலத்தை இழந்த வேளாளர்கள் மனு தர்மத்தின் ஆதிக்கத்தினால் பொருளாதார பலமில்லாதவர்களாக தொடர்ந்து பராமரிக்கப்பட்டதால் பிராமணருக்கு எதிராகவும் தெலுங்கருக்கு எதிராகவும் அணிதிரள முடியாமல் பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாகவே வாழ்ந்தனர். இப்படியாக வண்ணத்தால் படிநிலைகளாக பிரிக்கப்பட்ட மக்களின் பொருளாதார பலமும் அதே படிநிலைப்படியே நிர்வகிக்கப்பட்டது. கருத்த வேளாளரிடமிருந்துதானே நிலம் பறிக்கப்பட்டது. எனவே அவர்களே அதிகமாகவும் ஒடுக்கப்பட்டனர். இதற்கிடையில் 1600களில் வணிகத்திற்காக வந்த வெள்ளையர்கள் சிறிது சிறிதாக இந்திய ஆட்சியை 1800களில் கைப்பற்றினர். வெள்ளையரும் யூத பிராமணரும் ஒரே குலம் என்ற புரிதல் எட்டியதால் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் பிராமணர் ஏற்றம் பெற்றனர். இந்த ஏற்றம் ஒரு கூட்டு சதியாக உருப்பெற்று இந்திய விடுதலை எனும் பித்தலாட்டத்தால் பல மொழிவழி தேசியங்கள் இன்று ஜனநாயகம் என்ற பெயரில் பிராமணரின் அடிமையாக இந்தியா என்ற பொய் தேசத்தில் வாழ்கின்றன. இப்படி பொய்யாக உருவான இந்திய நாடு உடையாமல் பாதுகாக்கவும் அதில் பிராமணரே கோலோச்சவும் தேவையான அண்டர் கிரவுண்ட் வேலைகளை செய்வதற்காகத்தான் RSS என்ற ரகசிய அமைப்பை வெள்ளைக்காரனை உருவாக்கி சென்றான். அதே வெள்ளைக்காரன்தான் தமிழர்கள் ஒருபோதும் மேலெழுந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக தமிழகத்தின் வந்தேரி ஆளும் வர்க்கமான தெலுங்கரை கொண்டு பிற்காலத்தில் திராவிட இயக்கமாக பரிணமித்த சுயமரியாதை இயக்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கி சென்றான். சுயமரியாதை இயக்கமும் RSS இயக்கமும் சுதந்திரத்திற்கு சற்று முன்பு ஒரே காலத்தில், அதாவது 1925 உருக்கொண்டன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பாரத மாதாவும் அவளது சிங்கமும் RSS யூதர்களின் அடையாளம். திராவிடத்தின் கருப்பு வண்ணம் யூதர்களையும் சிவப்பு வண்ணம் யூதர்களின் இரத்த கேடயத்தையும் குறிக்கின்றன. எனவே இவை இரண்டும் இல்லுமினாட்டி அமைப்புகள் என்பதில் துளியும் சந்தேகம் வேண்டாம். ஆக சாதிகள் என்பது தொழிற்குலங்களே என்பதும் இந்தியாவின் தனித்துவமான தட்பவெப்ப சூழலால் தொழிற்குலங்களுக்குள் தொழில் சார்ந்த வண்ணச் சாயல்கள் உருவாகினவென்றும் வண்ணச் சாயல்கள் உருவானாலும் குலங்களுக்குள் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வு இருந்ததில்லை என்பது மட்டுமல்ல, கருத்த வேளாளர்கள் வளமாகவே வாழ்ந்தனர் என்றும் வந்தேரி பிராமணன் அந்த வண்ணச்சாயல்களை கொண்டு தமிழ் சமூகத்தை படிநிலை தீண்டாமையோடு கூடிய சாதிகளாக பிரித்தாண்டான் என்றும் தமிழகத்தில் அதை அமல்படுத்தியவன் தெலுங்கனே என்றும் கண்டோம். நீண்ட நெடிய தெலுங்கரின் ஆட்சியில் தமிழர்கள் பொருளாதார பலமில்லாத அடிமை சமூகமாகவே வாழ்ந்ததாலும் அதிகாரத்தில் இருந்த தெலுங்கர்கள் நிலபலமும் பணபலமும் பெற்றிருந்ததாலும் வெள்ளைக்காரரின் ஆட்சிக்கு பிறகும் கூட தெலுங்கரே ஆதிக்க சாதியாக தொடர்ந்தனர். உண்மையை சொல்லப்போனால் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில்தான் தமிழர் சிறிதளவு ஏற்றம் பெற்றிருந்தனர். இல்லையென்றால் தமிழரின் நிலை இன்னும் மோசமாகவே இருந்திருக்கும். ஆக வெள்ளைக்காரனின் வெளியேற்றத்திற்கு பிறகான சனநாயக காலத்தில் தமிழகத்தில் அரசியல் சக்தியாக இருந்தவர்கள் பிராமணரும் தெலுங்கருமே. உலகெல்லாமும் இந்தியாவெல்லாமும் தமிழகத்திலும் மக்கள் தங்களது குலப்பட்டங்களை பெயர்களோடு போட்டுக்கொள்வதே இயல்பு. ஆனால் தமிழகத்தின் சிறு மைனாரிட்டிகளான தெலுங்கர்கள் தங்களின் குலப்பட்டங்கள் தங்களது தெலுங்கின அடையாளத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்காலத்தில் பெரும்பான்மை தமிழர்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து இதற்கான தீர்வு என்ன என்று சிந்தித்தனர்.
தீண்டாமையை காரணமாக காட்டி சாதி ஒழிப்பு என்ற நாடகமாடி யாருமே குலப்பட்டங்களை போட்டுக்கொள்ளக்கூடாது என்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திவிட்டால் தமிழர்கள் தெலுங்கரான தங்களை எளிதில் அடையாளம் காண மாட்டார்கள். இதுதான் தெலுங்கன் கொண்டு வந்த சாதி ஒழிப்பு என்ற சதி. சாதிகள் மக்களின் தோளின் நிறத்தால் தரம் பிரிக்கப்பட்டிருந்ததால் தீண்டாமை என்பது இயல்பாகவே சாதி சார்ந்திருந்தது. எனவே நல்லெண்ணம் கொண்ட தமிழறிஞர்கள் சாதி ஒழிப்பு என்பது தீண்டாமை ஒழிப்பு என்றே பொருள் கொண்டனர். அதனால் இது தெலுங்கனின் சதி என்பதை அறியாமல் சாதி ஒழிப்பு கோட்பாட்டை முழுமையாக ஆதரித்தனர். அதாவது அக்கால தமிழறிஞர்கள் சாதி ஒழிப்பு கோட்பாடு என்பது உண்மையில் தீண்டாமையை ஒழிக்க வந்ததல்லவென்றும் அது சனநாயக காலத்தில் தெலுங்கன் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள போட்ட நாடகம் என்றும் அறியாத அம்மாஞ்சிகளாகவே இருந்தனர். தமிழர்கள் சூதுவாது அறியாதவர்கள். சாதி ஒழிப்பு கோட்பாட்டில் ஒரு சிக்கல் இருந்ததையும் தெலுங்கர்கள் உணர்ந்தனர். ஆதி காலத்தில் சாதி ஏற்றத்தாழ்வை உருவாக்கியதே தமிழரை பிரித்தாளத்தான். இப்போது தங்களது தெலுங்கின் அடையாளத்தை மறைக்க தாங்கள் எடுத்த சாதி ஒழிப்பு கொள்கை மூலம் தமிழர் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் தெலுங்கனின் அதிகாரம் மீண்டும் ஆட்டம் காணுமே. அதாவது சனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்திற்கு வரலாம் என்பதாலும் இதில் தமிழர் பெரும்பான்மை சமூகமாக உள்ளதால் தமிழருக்கே ஆட்சி வாய்ப்பு அதிகம் என்பதாலும் அது தெலுங்கரின் அரசியல் ஆதிக்கத்திற்கு ஆப்பு வைத்துவிடும் என்பதை தெலுங்கர் உணர்ந்தனர். எனவே தமிழர் இந்த சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தால் உண்மையில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, அதாவது தமிழ் குலங்களுக்குள் இணக்கம் வந்துவிடக்கூடாது என்பதை தெலுங்கர் உணர்ந்தனர். அதாவது சாதி ஒழிப்பு என்பது வெறும் பேச்சாகத்தான் இருக்க வேண்டும், உண்மையில் சாதி ஒழியக்கூடாது. இதற்கு என்ன வழி என்று தெலுங்கர்கள் ஆராய்ந்தனர். தங்களின் அந்த ஆராய்ச்சியின் விளைவாக சாதி ஒழிப்பதற்காக தாங்கள் முன்னெடுக்கும் நயவஞ்சகமான பரிந்துரைகள் சாதிகளுக்குள் பகை மூட்டுவதாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர். பகை மூட்டும் அந்த பரிந்துரைகள் என்ன? சாதிகளுக்குள் அகமண உறவு ஆழ வேரூன்றி இருந்தது இவர்களின் நினைவுக்கு வந்தது. அதாவது ஒவ்வொரு சாதி மக்களும் தங்களது சாதிக்குள்ளேயே திருமண உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தது தெலுங்கனின் நினைவுக்கு வந்தது. சாதி ஒழிக்க சாதி கடந்த காதல் என்று இளைஞர்களை தூண்டிவிட்டு வேற்று சாதிக்காரர்களை காதலிக்க வைப்பதன் மூலம் அகமண உறவு வேரூன்றிய தமிழ் சாதிகளுக்குள் நிரந்தரமான பகை உண்டாகும் என்று தெலுங்கர் சதித்திட்டம் தீட்டினர். இப்படியாக தமிழர் ஒன்று சேராமல் தடுக்கும் சதித்திட்டத்தின் அங்கமாக சாதி கடந்த காதலை ஊக்குவித்ததின் மூலம் தமிழ் சமூகங்களுக்குள் பெருங்கலவரங்கள் உண்டாக்கப்பட்டன. ஆக ஏற்கனவே மன்னராட்சி காலத்தில் வர்ணாசிரம கோட்பாட்டின்படி தமிழ் சமூகங்களுக்குள் தெலுங்கனால் உருவாக்கப்பட்ட பிளவு சனநாயக காலத்தில் தெலுங்கன் முன்மொழிந்த சாதி ஒழிப்பு கோட்பாட்டினால் முன்பிருந்ததை விட மிக பெரிதாகி சாதிகளுக்குள் பகை என்பது ஒரு தொடர்கதையானது. எவ்வளவு நுணுக்கமான அரசியல் பார்த்தீர்களா? 40 வருடங்களுக்கு முன்பிருந்ததை விட இப்போது சாதி வெறியும் சாதி பகைமையும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன என்பதை 60 வயதை கடந்த தமிழர்கள் நன்கு உணர்வார்கள். கடந்த 6-7 வருடங்களாக தெலுங்கனின் இந்த சதி பற்றிய விழிப்புணர்வு வந்ததிலிருந்து தற்போது சாதிய மோதல்கள் குறைந்துள்ளன என்பதையும் நாம் அறிவோம். எனவே தெலுங்கனின் சாதி ஒழிப்பு நாடகத்தால் சாதி பிளவும் பகையும் மேலும் வளர்ந்ததே ஒழிய குறையவில்லை. திராவிடர் கழக அரசுகள் கொண்டு வந்த லாட்டரி சீட்டுக்கோ சாராய விநியோகத்திற்கோ இலவச அரசியலுக்கோ காசுக்கு ஓட்டு கலாச்சாரத்திற்கோ எதிராக போராடாத திராவிடர் கழகம் சாதி ஒழிப்பிற்கும் சாதி கடந்த காதலுக்குமாக தீவிரமாக போராடியதின் உள்நோக்கம் இப்போது புரிகிறதா? பிராமணன் நமது பரம வைரிதான். ஆனால் திராவிடன் நம்மை உறவாடி கெடுப்பவன். எதிரியை விட உறவாடி கெடுப்பவனே மிகவும் ஆபத்தானவன். சாதி ஒழிப்பு கோட்பாட்டால் இன்னும் ஒரு சாதகமும் தெலுங்கனுக்கு ஏற்பட்டது. அது என்னவென்று இப்போது பார்ப்போம். பிராமணனோடு சேர்ந்து கொண்டு தீண்டாமையை 700 வருடங்களுக்கு முன்பு அமல்படுத்தியவன் தெலுங்கனே. வந்தேரி அரசாங்கங்களின் அரச கட்டளைக்கிணங்கவே இங்கு தீண்டாமை பின்பற்றப்பட்டு அதற்கு தமிழர்களில் அனைத்து சாதியினருமே கால ஓட்டத்தில் பழகிப் போயினர். இங்கு ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவனியுங்கள். தெலுங்கன் சிறுபான்மை சமூகம். அதனால் பெரும்பாலான தமிழக ஊர்களில் தமிழர்களே வாழ்ந்தனர். எனவே இடையில் வந்த வெள்ளைக்காரன் ஆட்சியால் வரலாறு மறந்த மக்களுக்கு ஏதோ தீண்டாமை என்பதே தமிழ் மேல் சாதிகளால் தான் உண்டானது என்ற பிரமை ஏற்பட வாய்ப்பிருந்தது. இந்த வாய்ப்பைத்தான் தெலுங்கன் அறுவடை செய்தான். தெலுங்கராகிய தாங்கள்தான் தீண்டாமையை திணித்தவர்கள் என்ற வரலாற்று உண்மையை மறைக்கவும் தீண்டாமைக்கு தமிழர்களே காரணம் என்ற பிரமையை உருவாக்கி அந்த பிரமைக்கு தீனி போடும் விதமாக தமிழரை குற்றம் சுமத்தும் தோரணையிலேயே தீண்டாமைக்கு எதிரான பிரசாரத்தை திராவிடர் கழகம் முன்னெடுத்தது. இதனால் விவரமறியாத தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் தெலுங்கரை தங்களது ஆபத் பாந்தர்களாக கொண்டாடினார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது என்று மனுதர்மத்தை ஏவிய தெலுங்கனுக்கு அம்மக்களின் அறியாமையே இன்றும் துணையாக இருப்பதை பார்த்தீர்களா? என்ன கொடுமை இது! இப்படியாக தமிழ் மேல் சாதிகளே தீண்டாமைக்கு காரணம் என்ற பொய் பிரச்சாரத்தின் வழியாக தமிழரை பிரித்தாளவும் தாழ்த்தப்பட்ட மக்களை தங்களது படையணியாக மாற்றிக்கொள்ளவும் தெலுங்கனின் சாதி ஒழிப்பு நாடகம் அவனுக்கு பயன்பட்டது. தீண்டாமையை வரலாற்று கண்ணோட்டத்தில் திராவிடர் கழகம் என்றாவது அணுகியதுண்டா? சமூக அவலங்களை வரலாற்று கண்ணோட்டத்தில் அணுகினால்தானே அவற்றை ஒழிக்க முடியும்.
பிராமணனின் மனு தர்மத்தை சாடும் இவர்கள் அந்த மனு தர்மத்தை தமிழகத்தில் அமல்படுத்தியவர்கள் தெலுங்கர்களே என்பதை சொல்லுவதில்லை. மனு தர்மத்தை அமல்படுத்தும் முகமாக தமிழக வேளாளரின் நிலங்களை பறித்தவர்கள் தாங்களே என்பதையும் தெலுங்கர் பேசுவதில்லை. அதனால்தான் தீண்டாமைக்கான பழியை தமிழ் அரசர்களின் மீது எளிதாக சுமத்த முற்படுகின்றனர். அதனால்தான் ராஜராஜ சோழன் காலத்தில்தான் பிராமணர் ஆதிக்கம் பெற்றனர் என்ற பொய்யை விதைக்கின்றனர். ராஜராஜன் பிராமணரை நாடு கடத்தினார் என்பதையும் அதற்கு பழிவாங்க சோழ வம்சத்தையே பிராமணர் சதி செய்து அழித்தனர் என்பதையும் திராவிடத்தின் பகுத்தறிவு சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. எனவே வந்தேரிகளால் திணிக்கப்பட்ட தீண்டாமையையும் ஏற்றத்தாழ்வையும் களைந்தாலே போதும், சாதிகளை களைய தேவையில்லை. உண்மையில் தமிழரின் ஒட்டுமொத்த வரலாறும் தமிழ் இனத்தின் சாதி பெயர்களில்தான் உள்ளது. சமீபத்தில் ஒரு இளைஞர் எனக்கு எழுதினார், ஐயா, நாங்கள் மீனவர் சமூகம், அதில் எங்களின் குலம் முக்குவார் என்பது. எங்கள் குலத்தின் வரலாற்றையும் பெயர் காரணத்தையும் சொல்ல முடியுமா என்றார். அதற்கு நான், மூச்சு முக்கி முத்தெடுத்த குலம் உங்கள் குலம், இப்போது நீங்கள் முத்தெடுக்கும் தொழிலை கைவிட்டதால் இதன் பொருளை மறந்துவிட்டீர்கள் என்றேன். இதே போன்று ஒவ்வொரு சாதியின் பெயரிலும் பண்பாட்டிலுமே அந்தந்த சாதியின் வரலாறு பொதிந்துள்ளது. எனவே சாதி பெயர்களிலேயே தமிழரின் ஒட்டுமொத்த வரலாறும் பொதிந்துள்ளது எனும்போது சாதிகளை அழிக்க வேண்டிய தேவை என்ன? இல்லைதான். ஆனால் நம்மை ஆளும் வந்தேரி சிறுபான்மை சமூகத்திற்கு தமிழரின் சாதிகளை அழிப்பதில் ஆதாயம் இருந்தது. வரலாறு அறியாத இனத்தைத்தான் வந்தேரிகள் நிலையாக ஏய்த்து ஆள முடியும். எனவே தமிழரின் வரலாற்றை அழிக்க வேண்டுமானால் சாதிகளை அழிக்க வேண்டியதையும் தெலுங்கன் உணர்ந்திருந்தான். அவன் ஆளும் வர்க்கமாயிற்றே, நம்மை பற்றி அனைத்தும் அறிந்தவன் தானே அவன். வரலாற்றை அழிப்பதில் ஒரு பரிமாணம் சாதி அழிப்பு என்றால் இன்னும் ஒரு பரிமாணம்தான் மொழியை அழிப்பது. சாதியை அழித்தாலும் மொழியையும் அழித்தால்தான் வரலாறு அழிப்பு முழுமை கொள்ளும். தமிழன் தமிழ் பேசி தமிழனாக இருக்கும் வரைதான் தெலுங்கன் வந்தேரியாவான். அதனால்தான் தமிழை அழிக்க திராவிடம் கடுமையாக உழைத்தது. மொழியால் தான் இனத்திற்கு பெயர் வருகிறது. தமிழ் பேசியதால் நாம் தமிழரானோம், தெலுங்கு பேசியதால் அவன் தெலுங்கனானான். தமிழ் மொழியை அழித்துக் கொண்டே நமது இனத்தின் பெயரையும் திராவிடன் என்ற இல்லாத பெயரால் அழைத்தனர். இது உலகில் வேறெங்குமே நடைபெறாத கொடுமையாகும். இப்படியாக தமிழன் தனது வரலாற்றையும் மொழியையும் முழுமையாக இழக்கும் போது தமிழகத்தில் அவனது நிலை என்னவாகும் என்பதை நம்மால் ஊகிக்க முடியும். இலங்கை தமிழர்கள் அங்குள்ள தெலுங்கு ஆளும் வர்க்கத்திடம் மாட்டிக்கொண்டு படும் பாட்டை இங்கு நினைவு கூறுவது நல்லது. ஆக தமிழ் சாதிகளை அழிக்க திராவிடம் எடுத்த முயற்சிகளின் மூல காரணம் இப்போது புரிகிறதா? தமிழ் சாதிகளுக்குள் பகையை திட்டமிட்டு உருவாக்கியவனே தெலுங்கன்தான் என்று பார்த்தோம். எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிலப்படும் குலங்களால் தமிழருக்குள் பகை வந்தது என்பதும் உண்மையல்ல. இப்போது சாதி ஒழிந்து விட்டால் நமக்குள் ஒரு தெய்வீக ஒற்றுமை வரும் என்பதும் உண்மையல்ல. ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த உடன்பிறப்புகள் எத்தனை பேர் அதே பாசத்தோடு காலமெல்லாம் வாழ்கின்றனர் என்ற புள்ளி விபரம் எடுங்கள். உங்களுக்கு அப்போது உலகின் யதார்த்தம் புரியும். இரத்த சொந்தங்களுக்கே இதுதான் நிலைமை என்றால் சாதிகளை ஒழித்தால் ஒரு தெய்வீக ஒற்றுமை ஏற்படும் என்பது மொத்தமும் பொய்வாதமே. அறிவுள்ள பண்புள்ள குடும்பங்களின் உடன்பிறப்புகள் அடித்துக் கொள்வதில்லை என்பதை கவனித்தீர்களானால் ஒற்றுமை என்பது அறிவும் பண்பாடும் சார்ந்த விடயம் என்பதை அறிவீர்கள். எனவே ஒற்றுமைக்கு உலகியல் அறிவும் பண்பாடும் மனித நேயமுமே துணை செய்யுமே ஒழிய சாதி ஒழிப்பு ஒருபோதும் துணை செய்யாது. வர்ணாசிரமத்தால் தான் சாதியே உருவானது என்ற முட்டாள்தனமான நம்பிக்கை பழைய காலங்களில் மட்டுமல்ல, இன்றுள்ள சில இளம் அரசியல்வாதிகளிடமும் இருப்பது வியப்பளிக்கிறது. அந்த அளவுக்கு இவர்கள் சிந்தனை அற்றவர்களாகவும் வரலாறு அறியாத மூடர்களாகவும் உள்ளனர். யூதன் வருவதற்கு முன்பே இங்கு சாதிகள் இருந்ததாலும் அந்த சாதிகள் பல வண்ணங்களோடு விளங்கியதாலும் தான் வர்ணாசிரமம் என்ற உடல் வண்ணங்களின் அடிப்படையில் சாதிகளை தரம் பிரித்து ஏற்றத்தாழ்வு கற்பித்து பிரித்தாண்டான் யூதனும் அவனது கையாளான தெலுங்கனும். இப்போது வர்ணாசிரமத்தையும் தீண்டாமையையும் சாதி பட்டங்களையும் நீக்கினாலும் தமிழ் மக்களின் வண்ணங்கள் மாறப்போவதில்லையே. வெளுத்தவனுக்கு ஒரு நீதி, கருத்தவனுக்கு ஒரு நீதி என்றுள்ள யதார்த்தம் நிகழும் இந்த உலகில், குறிப்பாக இந்தியாவில் வெறும் சாதி பட்டங்களை மட்டும் நீக்குவதால் அனைவருக்கும் நீதி கிடைத்து விடுமா என்ன? எனவே சாதி ஒழிப்பு என்பது தெலுங்கன் தனது அதிகாரத்தை தக்க வைக்க கொண்டு வந்த சதிதானே ஒழிய இந்த கொள்கை தமிழருக்கு பின்னடைவுகளையே உருவாக்கும். திராவிடர் கழக கயவர்கள் ஏதோ தமிழகத்தில் மட்டுமே சாதிகள் இருப்பது போலவும் உலகில் வேறெங்குமே சாதிகள் இல்லாதது போலவும், எனவே தமிழர்கள் உலகம் காணா குற்றவாளிகள் போலவுமே குற்றஞ்சாட்டுவது எவ்வளவு பெரிய வேடிக்கை என்று பாருங்கள். உலகெங்கும் தொழிற்குலங்களின் வழிவந்த சாதி பெயர்கள் இன்றும் வழமையில் உள்ளன என்று முந்தைய விடயத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் பெண்களும் சாதி பட்டங்களை போட்டுக்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்பதும், ஆனால் அது உலகெங்கும் உள்ளது என்பதும் தான் யதார்த்தம். லக்ஷ்மி மேனன் என்றும், ஷில்பா ஷெட்டி என்றும், ஐஸ்வர்யா ராய் என்றும், அக்ஷரா கவுடா என்றும், ராணி முகர்ஜி என்றும், மாதுரி தீக்ஷித் என்றும், சுஷ்மிதா சென் என்றும், கரிஷ்மா கபூர் என்றும், தீபிகா சிங் என்றும் பெண்களும் கூட தங்களது சாதி பெயர்களை தமது பெயரோடு போட்டுக்கொள்ளும் வழமை தமிழகத்தை தவிர இந்தியாவெங்கும் உள்ளது.
ஆனால் அங்கெல்லாம் சாதி ஒழிக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலும் இயக்கங்கள் முளைக்கவில்லை. தீண்டாமைக்கு எதிராக மட்டுமே அங்கெல்லாம் இயக்கங்கள் நடந்தன. அதுவே சரியானதும் கூட. அது மட்டுமல்ல, அருந்ததி ராய் என்பவர் புக்கர் பரிசு பெற்ற உலகறிந்த எழுத்தாளர். அவர் தனது குலப்பட்டமான ராய் என்பதை தனது பெயரோடு போட்டுக்கொள்கிறார். ரோமிலா தாப்பர் என்ற வரலாற்று ஆய்வறிஞர் தனது குலப்பட்டமான தாப்பர் என்பதை தனது பெயரோடு போட்டுக்கொள்கிறார். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்பவரின் பெயரில் உள்ள சென் என்பதும் குலப்பட்டமே. நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூரின் பெயரில் உள்ள தாகூர் என்பதும் அவரது குலப்பட்டமே. இந்திய விடுதலை போரின் நாயகனான சுபாஷ் சந்திர போஸின் பெயரில் உள்ள போஸ் என்பதும் குலப்பெயரே. ஏன், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் பெயரில் உள்ள காந்தி என்பதும் அவரது குலப்பெயரே. இப்படி உலகறிந்த இந்திய தலைவர்களே தமது குலப்பெயர்களை பயன்படுத்தும் போது தமிழன் தனது குலப்பெயரை பயன்படுத்துவது மட்டும் எப்படி தவறாகும்? நம்மை சாதி வெறியர் என்று குற்றஞ்சாட்டும் தெலுங்கரின் சொந்த நாடான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுகளும் ஜெகன்மோகன் ரெட்டிகளும் மாறி மாறி அரசாட்சி நடத்துவதும் அங்கு சாதி ஒழிப்பு பற்றி எந்த சலசலப்பும் இல்லை என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வெங்காய ராமசாமி பற்றி பெரியார் என்ற பெயரில் தயாரித்த ஒரு அபாண்ட திரைப்படத்தை சாதி ஒழிப்பு பற்றி வாய்கிழிய பேசிய ஸ்டாலின்கள் ராமசாமி நாய்க்கர் என்ற சாதி பட்டத்தோடுதான் ஆந்திராவில் வெளியிட்டனர் என்பதிலிருந்து சாதி ஒழிப்பு கொள்கை என்பது தமிழரை மட்டுமே எய்த்தாள உண்டான கோட்பாடு என்பதை உணருங்கள். இந்தியாவில் எங்குமே இல்லாமல் சாதி ஒழிப்பு சதி தமிழகத்தில் மட்டும் நிகழ்ந்ததற்கான காரணம் தமிழரின் நில உடைமையில் பாதியையும் தமிழகத்தின் தொழில் வளமையில் பெரும் பகுதியையும் வைத்திருக்கும் சிறுபான்மை வந்தேறி தெலுங்கினம் தமிழர் மீது தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள கைக்கொண்ட சதியே. சிலவற்றை இங்கு கூர்ந்து கவனியுங்கள். தமிழகத்தில் முதலாக சாதி ஒழிப்பை முன்னெடுத்தது யார்? தெலுங்கன். தமிழகத்தில் ஆளும் வர்க்கமாக இருப்பவன் யார்? தெலுங்கன். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தெலுங்கனின் ஆதாயம் என்பதை உணருங்கள். இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மையையும் கருத்தில் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சாதி ஒழிப்பு சதி நிகழ்ந்தது. அதே சமயம் இங்குதான் வந்தேரிகள் தொடர்ந்து நம்மை ஆள்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் இங்கு பெரும்பான்மையாக உள்ள தமிழர் தமிழக ஆட்சியை கைப்பற்றுவதும் குதிரை கொம்பாகவே உள்ளது. ஆனால் சாதி ஒழிப்பு சதி நிகழாத ஏனைய இந்தியாவில் அந்தந்த மண்ணின் மக்களே ஆள்கின்றனர். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தமிழரின் நிரந்தரமான வீழ்ச்சிக்கான விஷம் என்பது புரியவில்லையா? நமது உடலின் ஒரு பகுதியில் நோய் வந்துவிட்டது என்று கொள்வோம். நோயை குணப்படுத்துவீர்களா? நோய் வந்த பகுதியை வெட்டி எறிவீர்களா? கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் வரும்போதுதான் உடற்பகுதிகளை வெட்டுவோம். மற்றபடி நோயை குணப்படுத்தி காக்கவே முற்படுவோம். அதே போல சாதிகள் என்பன தொழிற்குலங்களே. அவை ஏற்றத்தாழ்வோடு பிறந்தவை அல்ல. ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையையும் உருவாக்கியவன் யூத பிராமணனும் தெலுங்கனும் தான். எனவே ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையையும் நீக்கும் மருந்து கொடுத்து சரி செய்வோமா? சாதியையே ஒழிப்போமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எனவே சாதியை வலிந்து ஒழிக்காதீர்கள். தமிழரை அடையாளம் காணவும் தெலுங்கரின் ஏமாற்று தந்திரங்களிலிருந்து தப்பிக்கவும் சாதி பட்டங்களை பயன்படுத்துங்கள் என்று சற்றும் ஐயமில்லாமல் மிக நீண்ட பரிசீலனைக்கு பிறகு பரிந்துரைக்கிறேன். அதே சமயம் சாதி வெறி கொண்டு அலையாதீர்கள். சாதி வெறி என்பது ஒரு மன ஊனம் என்றும் அந்த ஊனத்தை திட்டமிட்டு வளர்த்தவன் தெலுங்கன் என்றும் அது தமிழரை அழிக்கும் நோய் என்றும் உணருங்கள். சாதி வெறி பற்றிய ஆய்வை சாதி வெறி என்ற அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தமிழரின் வரலாற்றை மீட்பதற்காகவும் காப்பதற்காகவும் சாதிகளை ஒழிக்க தேவையில்லை என்றும் தமிழர் அல்லாதோரை அடையாளம் காண அவர்களின் சாதியை கேளுங்கள் என்றும் அனைவரும் சாதி பட்டங்களை போட்டுக்கொள்ளுங்கள் என்றும் பரிந்துரைத்திருந்தோம். ஆனால் அதே சமயம் தனது சாதி உயர்வு பேசுவதும் மற்ற சாதியை இழித்து பேசுவதுமே சாதி வெறி என்ற அருவருப்பான இழிவான குணம். அத்தகைய சாதி வெறி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழித்துவிடும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். சாதி வெறி பிடித்தோர் சிலரே ஆயினும் அவர்கள் அனைத்து சாதிகளிலும் உள்ளனர். அவர்களுக்கு ஏனைய மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கருத்துரைப்பதே இந்த விடயத்தின் நோக்கம். சாதி வெறி தலைக்கேறிய மூடன் தன்னை ஆண்ட பரம்பரை என்பான். ஆனால் கடந்த 700 ஆண்டுகளாக எந்த தமிழனும் ஆட்சியில் இல்லை. இவ்வளவு நெடிய காலம் ஆட்சியில் இல்லாத எந்த சமூகத்திற்கும் தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியோ பெருமையோ இல்லை என்ற அடிப்படை ஞானம் கூட இந்த மரமண்டைகளுக்கு இருப்பதில்லை. தெலுங்கனுக்கும் பிராமணனுக்கும் தாங்கள் தொடர்ந்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மரமண்டைகளுக்கு ஒரு அவமானமாய் தெரிவதில்லை. அந்த அருவருப்பான அடிமை தலையிலிருந்து விடுபடுவது எப்படி என்று இதுகள் சிந்திப்பதும் இல்லை. ஆனால் சக தமிழனை இழிவுபடுத்துவதில் ஒரு அல்ப சந்தோஷம் ஏற்படுகிறது இதுகளுக்கு. என்னே கொடுமை!
என்னே இழிகுணம். ஆண்ட பரம்பரை என்பதில் என்ன பெருமை? ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பதில்தானே பெருமை. வல்லரசு வல்லரசு என்று சிலர் உளறிக் கொண்டிருந்தனர். அமெரிக்கா கூட ஒரு வல்லரசு தான். உலக மக்களை எல்லாம் அநியாயமாக கொன்று குமிக்கும் அந்த நாட்டை யாரும் மதிப்பதில்லை. எனவே வல்லரசு என்ற சொல்லே பெருமைக்குரிய சொல் அல்ல. நல்லரசை பற்றித்தான் நாம் பேச வேண்டும். அடுத்தவரை ஆள வேண்டும் என்ற எண்ணமே ஒரு அருவருப்பான எண்ணம் அல்லவா? அப்படி இருக்க வெறுமனே ஆண்ட பரம்பரை என்பதில் என்ன பெருமையோ? ஆண்ட பரம்பரை என்று மார்தட்டிக் கொள்ளும் இந்த அற்பர்கள் சோழ வம்சத்திற்கும் பாண்டிய வம்சத்திற்கும் உரிமை கொண்டாடுவதில் போட்டுக்கொள்ளும் தெருச்சண்டை அருவருப்பானது. இவர்கள் தங்களின் குலம்தான் சோழனோ பாண்டியனோ என்று நிறுவ உரிய தரவுகளை முன்வைத்து சக தமிழ் சாதிகளை இழிவுபடுத்தாமல் நாகரிகமான விவாதங்களில் ஈடுபட்டாலும் பரவாயில்லை. ஆனால் சக தமிழர்களை இந்த சாதிவரி கூட்டம் சகட்டு மேனிக்கு வசைபாடுகின்றன. உலகின் மூத்த குடியான தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலக மக்கள் அனைவரையும் தனது சொந்தங்களாக கொண்டாடிய தமிழர்கள் இன்று தமிழ் பேசி தன்னோடு ஒரே நிலத்தில் வாழும் சக தமிழனையே இழிவாக பேசும் நிலைக்கு தரம் தாழ்ந்து போனது மிகவும் வருந்துதற்குரியது. உண்மையில் ஆதிகால பாண்டியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்தான். அதேபோல ஆதிகால சோழர்கள் கள்ளர்களே. ஆனாலும் இன்றைய தேதியில் தமிழகத்தின் பல சாதிகள் இந்த இரண்டு பட்டங்களுக்கும் உரிமை கொண்டாட முடியும். அது எப்படி என்று பார்ப்போம். அரசன் என்பதும் ஒரு குலப்பெயர்தான். உதாரணமாக கள்ளர் சமூகத்தில் ஒரு அரசன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனது வாரிசுகளுக்கு தனது கள்ளர் சமூகத்தில் உள்ள ஏனைய அரச குடும்பங்களில் பெண்ணெடுக்க வாய்ப்பில்லை என்றால் கள்ளர் சமூகத்தை விடுத்து மற்ற குலங்களில் உள்ள அரச குடும்பங்களிலேயே பெண் எடுப்பான். ஏனென்றால் அவனது உண்மை குலம் கள்ளர் குலம் என்பதை விட அரச குலம் என்பதுதான். தனது கள்ளர் சமூகத்தில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பெண் எடுத்தால் அரசு நிர்வாகத்தில் பெரும் குளறுபடிகள் ஏற்பட்டு ஆட்சியையும் உயிர்களையும் இழக்கும் நிலையும் வரலாம். எனவே தம்மோடு இணக்கமாக உள்ள இன்னொரு அரச குடும்பத்திலிருந்து எடுக்கப்படும் பெண்ணிற்கு அரண்மனை பண்பாடுகளும் விதிமுறைகளும் அத்துபடியாகி இருப்பதால் ஆட்சியில் இடையூறு வராது. வேறு குல அரச குடும்பங்களிலிருந்து பெண் எடுப்பதற்கு வேறு சில அரசியல் ரீதியான காரணங்களும் இருந்திருக்கும். இப்படியாகத்தான் பல சாதிகளைச் சேர்ந்த அரச குலங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மன உறவுகளால் பாண்டியருக்கும் சோழருக்கும் இன்றைய தேதியில் பல சாதிகள் உண்மையிலேயே உரிமை கொண்டாட முடியும். இதை அறியாத மூடர்கள் தங்கள் சாதி மட்டும்தான் பாண்டியர் என்றும் சோழர் என்றும் மார்தட்டி கொண்டு வீண் பெருமை பேசித் திரிகின்றனர். இந்த வீண் பெருமைகளால் தமிழரிடம் பிளவு உரிமை ஒழிய ஒற்றுமை ஏற்படாது. அதோடு வரலாற்று உண்மைகளை ஏற்றுக்கொண்டு தமிழர் ஒற்றுமையை பேணும் பண்புகளே இன்றைய தேவை. தெலுங்கனும் பிராமணனும் சேர்ந்து கொண்டு தமிழினத்தை அடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதை உணராமல் சாதி வெறியில் திளைத்திருக்கும் இந்த இழி ஜென்மங்களை என்னவென்று சொல்வது? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றிருந்த ஆதி தமிழகத்தில் இந்த சாதி வெறி இருந்ததில்லை. இடைக்காலத்தில் இதை உருவாக்கியதும் நம்மை ஆண்ட வந்தேரி சமூகங்களே. அதுவும் குறிப்பாக சனநாயகம் முகிழ்ந்த கடந்த நூறாண்டாகத்தான் இந்த வெறி தூண்டப்பட்டுள்ளது. நம்மோடு வாழும் வந்தேரி ஆதிக்க சமூகங்கள் நாமே அறியாமல் நம்முள் விதைத்த விஷம்தான் சாதி வெறி. இதைத்தான் உறவாடி கெடுப்பதென்பது. சமீபத்தில் ப்ளூ வேல் என்ற ஒரு இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் கேம் விளையாடி தற்கொலை செய்து கொண்ட ஒருவரின் தந்தையை எனக்கு காண்பித்தார்கள். அதுவரை அப்படி ஒரு கேம் இருப்பது எனக்கு தெரியாது. உறவாடி கெடுப்பதற்கு அந்த கேம் ஒரு சான்று. ஒருவனை தற்கொலைக்கே தூண்டும் அளவுக்கு உளவியல் தாக்கத்தை அந்த கேம் திட்டமிட்டு உருவாக்குகிறது. அறியாமையும் பலகீனமான மனம் கொண்டவர்களையும் அடுத்தவர்கள் வழிநடத்த முடியும் என்பதுதானே இதன் மூலம் நாம் அறியும் செய்தி. அதே போல மைனாரிட்டிகளான வந்தேரி சமூகங்கள் தங்களது அரசியல் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள பல உளவியல் போர்களை பெரும்பான்மை தமிழர் மீது தொடுக்கிறது. அதில் சாதி வெறி தூண்டுவதும் ஒன்று. தமிழகத்தில் பெரும் பொருளாதார பலத்தோடு வேரூன்றி இருக்கும் வந்தேரி தெலுங்கு சமூகம் சனநாயக காலத்தில் மாற்றான் மண்ணில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள என்னவெல்லாம் செய்யும் என்பதை நம்மால் ஊகித்து பார்க்க முடியும். சித்தர்களின் ஆசீவக நெறிகளின்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வாங்கு வாழ்ந்த தமிழ் சமூகத்தில் சாதி வெறி என்ற இழிகுணம் இயல்பாக உருவாக வாய்ப்பில்லை. அது செயற்கையாக திணிக்கப்பட்டதே. சாதி வெறியை தூண்டுவதற்கு பல வழிகள் உள்ளன. குறிப்பாக ஒரு தமிழ்ச்சாதியால் தன்னை புகழ்ந்தும் வேறொரு தமிழ்ச்சாதியை கீழ்த்தரமாக திட்டியும் சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தால் அதை உண்மையில் அந்த தமிழ்ச்சாதி செய்திருக்க வேண்டியதில்லை. வந்தேரி ஆளும் வர்க்கம் இப்படி போஸ்டர் ஒட்டி பகையை தூண்டலாம். இந்த சுவரொட்டிக்கு பதிலடியாக பாதிப்புக்குள்ளான சாதி தனது பெருமைகளை கூறியும் தன்னை பிடித்த சாதியை கேவலமாக இழித்து கூறியும் போஸ்டர் ஒட்டினால் அதையும் அந்த தமிழ்ச்சாதி செய்திருக்க வேண்டியதில்லை. பகையை மூட்ட வந்தேரி ஆளுவர்க்கமே இதையும் செய்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு சுவரொட்டிகளையும் பார்க்கும் இரண்டு தமிழ் சமூகங்கள் வெகுண்டெழுந்து ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது இயல்பு. இதுபோன்ற பல வழிகளில் தமிழ் சாதிகளுக்குள் பகை மூட்டப்பட்டன.
ராஜீவ்காந்தியை சுப்பிரமணியன் சாமியே சதி செய்து கொன்றுவிட்டு அந்த பழியை புலிகளின் மீது சுமத்தி உலகெங்கும் புலிகளை தனிமைப்படுத்தி ஈழத்தை அழித்த கதையை நாம் அறிவோம். ரஜீவை புலிகளே கொன்றார்கள் என்ற இவர்களின் கட்டுக்கதையை உலகம் நம்பக்கூடிய வகையில் புறச்சூழல்களை திட்டமிட்டு உருவாக்குவார்கள் இல்லுமினாட்டிகள். இதே போலத்தான் இமானுவேல் சேகரன் அவர்களை முத்துராமலிங்க தேவர் கொன்றார் என்ற பொய்க்கதையும் கட்டப்பட்டு மல்லருக்கும் தேவருக்கும் பகை மூட்டப்பட்டது. வந்தேரி சிறுபான்மை ஆளும் வர்க்கம் தனது மேலாண்மையை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற பித்தலாட்டங்களில் ஈடுபடும் என்பது வெள்ளிடை மலை. வரலாற்று உண்மை என்னவென்றால், ஆதி பாண்டியர்களான மல்லருக்கும் கிருஷ்ணனின் வம்சாவளிகளான கள்ளர்களுக்கும் ஆதியில் மிக நெருங்கிய நட்பே நிலவியது. கள்ளர் என்பவர் தமிழகத்தின் முதல் விவசாய குடிகள். முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர் என்பதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் இல்லுமினாட்டிக்கும் எதிராக இருந்தவர் என்பதால் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கொண்டு தேவர் அவர்களை கொலைகாரராக சித்தரித்தனர். இந்த மேற்கோள்களால் நான் உணர்த்துவது என்னவென்றால், வந்தேரி ஆளும் வர்க்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எடுக்கும் கமுக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் சாதி வெறியை தூண்டுவது. ஆக சாதி பகையும் சாதி வெறியும் நம்மிடம் வந்தேரி ஆளு வர்க்கங்களால் திட்டமிட்டு தூண்டப்பட்டது என்பதை அறிக. சாதி வெறிக்கு இன்னும் ஒரு மூலமும் உள்ளது. குறுக்கு வழியில் தனது சாதி மக்களின் தலைவனாக வர நினைக்கும் ஒருவன் மற்ற சாதிகளுக்கு எதிராக தன் சாதி மக்களை தூண்டிவிட்டு அந்த உணர்வில் குளிர்காய்வான். சாதி வெறிக்கு இதுவும் ஒரு மூலமாக உள்ளது. இங்கும் கூட ஏற்கனவே எதிரிகளால் ஊட்டப்பட்ட சாதி வெறியை இவர்கள் அறுவடை செய்கிறார்களே ஒழிய இவர்களாக இதை உருவாக்கவில்லை. இதிலே எதிரிகளிடம் பெருந்தொகை கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும் துரோகிகளும் உண்டு. ஆதிகால அரியநாத முதலியும் தற்கால ஈழத்து கருணாவும் இதற்கான சான்று. ஆதலால் யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் தமிழராகவே இருந்தாலும் தமிழ் பகை என்பதை அனைத்து தமிழரும் உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். சாதி வெறிக்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. சில தமிழ் சாதிகளில் தெலுங்கர்கள் ஊடுருவியுள்ளனர். இவர்கள் தமிழ் சமூகங்கள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது என்ற கொள்கையோடு திட்டமிட்டு செயல்படுகின்றனர். சான்றாக வன்னியர்களில் தெலுங்கு வன்னியர் என்ற பிரிவும் உள்ளதை எனது நேரடியான அனுபவத்தால் உணர்ந்தேன். அவர்களே தமிழ் சமூகங்களுக்குள் பகை வளர்ப்பதில் மும்முரமாக செயல்படுகின்றனர். முகநூலில் ஏனைய சாதிகளை இவர்கள் கண்டபடி ஏசுவார்கள். இதை தமிழ் வன்னியர்கள் உணர்ந்து அவர்களின் கருத்துக்களை ஆதரிக்காமலும் தெலுங்கு வன்னியர்களோடு மன உறவுகள் கொள்ளாமலும் விலகி இருக்க வேண்டும். வேறொரு சில சாதிகளிலும் இத்தகைய ஊடுருவல் இருப்பதாக தெரிகிறது. இவ்வாறான சூழலில் ஒரு பொதுவான தற்காப்பு நடவடிக்கை என்னவென்றால், யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும்படி பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ அவர்கள் தமிழ் பகை என்பதை உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். தமிழ் குலங்கள் ஒன்றுக்கொன்று எதிரி குலங்கள் அல்ல. இந்த குலங்கள் ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்த சமூகங்களே. ஒரு தச்சன் ஊரின் எதிரி அல்ல, ஒரு குயவன் ஊரின் எதிரி அல்ல, ஒரு நெசவாளன் ஊரின் எதிரி அல்ல. இது போன்ற தொழில் குலங்களே நமது சாதிகள். இந்த சாதிகள் அனைத்துமே தமிழ் சமூகத்தின் இன்றியமையாத அங்கங்கள். இந்த சாதிகள் அனைத்தும் சம உரிமையோடும் சம வளங்களோடும் வாடும் நிலையே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளமான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் யதார்த்தமாகும். சம உரிமையும் சம வளமும் தமிழ் சாதிகளுக்குள் இல்லை என்றால் அது ஒரு சமூக நோய் என்று அறிக. இந்த நோய் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பல வகைகளில் அழிக்கும் என்பதையும் அறிக. எனவே அனைத்து தமிழ் சமூகங்களும் சம உரிமையோடும் சம வளத்தோடும் வாடும் எதிர்காலத்தை உறுதி செய்வது எப்படி என்பதைத்தான் அடுத்த விடயத்தில் அலசப்போகிறோம். தெலுங்கு சமூகத்திற்கு எதிராக நான் வன்மத்தோடு செயல்படுவதாக தயவு செய்து யாரும் கருத வேண்டாம். நான் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் கற்பனையில் உதித்தவை அல்ல. சற்றே சிந்தியுங்கள். இந்தியாவில் எங்குமே இல்லாத அதிசயமாக இங்குதானே பகுத்தறிவு பேசப்பட்டது. ஆனால் இலவச அரசியல் எனும் பிணி இந்தியாவில் வேறெங்குமே இல்லாத அதிசயமாக அதே தமிழகத்தில் தானே முளைத்தது. காசுக்கு ஓட்டு கலாசாரமும் தமிழகத்திலேயே தோன்றியது, உச்சத்தையும் தொட்டது. பணத்தை மட்டுமே கொடுத்து தேர்தலில் வெற்றி கொண்டது இந்தியாவிலேயே பகுத்தறிவு பேசிய தமிழகத்தில் தானே நிகழ்ந்தது. அரசாங்கமே சாராயம் விற்கும் கொடுமையையும் பகுத்தறிவு பேசிய திராவிட இயக்கங்கள் தானே செய்தன. எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்ற நிலையை பகுத்தறிவு பேசிய திராவிட இயக்கங்கள் தானே உருவாக்கியுள்ளன. மீத்தேனுக்கு ஒப்புதல் அளித்தது திமுக தானே. கச்சத்தீவை இழந்தது திமுக காலத்தில் தானே. ஈழப்போரை நிறுத்தச் சொல்லி போராடிய தமிழக தமிழர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஈழ அழிவிற்கு துணை நின்றது திமுக தானே. ஸ்டெர்லைட் அணுமின் ஆலைகளுக்கு அனுமதி அளித்தது ஆரிய திராவிட அரசுகள் தானே. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லி மாளாத துரோகங்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லாத வந்தேரிகள் எரிகின்ற வீட்டில் பிடுங்கியவரை லாபம் என்ற வகையில் ஆட்சி செய்ததால் தானே நிகழ்ந்தது. இவர்கள் பேசிய பகுத்தறிவு என்பது தமிழனின் சொந்த அறிவை மழுங்கடித்து பேசிய நயவஞ்சக அறிவுரை என்பது இதனால் புரியவில்லையா? திராவிடர்களின் சொல்லுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. எனவே தமிழ் மக்களிடம் தொற்றிக் கொண்டுள்ள இடி கலாசாரங்கள் திராவிடத்தால் அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையே.
அதில் சாதி வெறியும் ஒன்று. மேற்குலக நாடுகளில் சாதி வழி இடஒதுக்கீடு இல்லை. ஏன்? அங்கு மக்கள் பல வண்ணங்களில் இல்லை. அதனால் அங்கு வர்ணாசிரமத்தை யூதன் திணிக்கவும் இல்லை. ஆனால் பல வண்ண மக்கள் வாழ்ந்த இந்தியாவில் நுழைந்த யூதன் இந்த வண்ணங்களை கொண்டு சமூகத்தை பிரித்தாள வர்ணாசிரம கொடுமையை திணித்ததால் இங்கு குலம் சார்ந்த தீண்டாமையோடு கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டு அவை நிலை பெற்றிருந்தன. இப்படியாக பொருளாதாரம், கல்வி, வாழும் இடம் சார்ந்த கொடிய ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் இந்தியாவில் பின்தங்கிய மக்களுக்கு உயர்கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் உரிய அளவில் வாய்ப்புகள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்தியாவில் சனநாயகம் ஏற்பட்ட போது இந்திய சனநாயகம் என்பது பிராமணிய சனநாயகமாக உருக்கொண்டதால் இந்திய சமூகம் வர்ணாசிரம அடிப்படையிலேயே கொத்து கொத்தாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கொத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாய்ப்புகள் மொத்த வாய்ப்புகளில் இருந்து பிரித்துக் கொடுக்கப்பட்டன. சூத்திரர்கள் SC ஆனார்கள். உற்பத்தி வைசியர்கள் பொதுவாக BC ஆனார்கள். பிராமணியம் உட்பட்ட தரகு வைசியர்கள் போன்ற ஏனைய உயர் சாதிகள் FC ஆனார்கள். பிற்காலத்தில் MBC என்ற புதிய கொத்தும் உருவாக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் பணி வாய்ப்புகளில் இந்திய சமூகம் SC FC என்று மட்டுமே பிரிக்கப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி. VP சிங் ஆட்சிக்கு பிறகே மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் BC என்ற பிரிவும் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாய்ப்புகளும் ஒதுக்கப்பட்டன. அதன் பிறகே இந்திய பிராமணியத்தின் ஆதிக்கம் சற்றே தளர்ந்துள்ளது என்றாலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் அம்மக்களுக்கு இன்றும் முறையாக வழங்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் இந்தியாவில் நடப்பது டெமோக்ரசி அல்ல. டெமோக்ரசி என்ற பெயரில் பிராமணோக்ரசி தான் நடைபெறுகிறது. அதாவது பிராமணிய ஜனநாயகம். இத்தகைய இடஒதுக்கீட்டு கொள்கையின் அயோக்கியத்தனத்தை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதும் சரியான இடஒதுக்கீட்டு கொள்கையை வரையறுப்பதுமே இந்த விடிய பகுதியின் நோக்கம். பனியா காந்தியும் பிராமணர் நேருவும் சேர்ந்து கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்கியதாக ஒரு கூற்று உண்டு. பல மொழிவழி தேசியங்கள் உள்ள இந்தியாவை தனித்தனி தேசங்களாக விடுதலை வழங்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிராமண பனியாக்களிடமே வழங்கச் சொல்லி வெள்ளைக்காரனின் காலை பெறப்பட்டதுதான் இந்திய விடுதலை என்று சொல்லப்படுவது. இதன் விளைவாக இந்திய சுதந்திரம் உண்மையில் ஜவஹர்லால் நேரு என்ற பிராமணனிடமே வழங்கப்பட்டதை நாம் அறிவோம். அதனால் பிராமணர்களே அன்று அதிகார படிநிலைகளை ஆக்கிரமித்திருந்தனர். அதனால் தேர்வு ஆணையங்களிலும் பிராமண ஆதிக்கமே நிலவியது. இதனால் பிராமணர்களே 70% அளவில் உயர்வு பதவிகளுக்கான வாய்ப்புகளை அபகரித்துக் கொண்டனர். VP சிங் காலத்திற்கு அப்புறம் இந்த அபகரிப்பு ஏட்டளவில் 50% குறைந்திருந்தாலும் நடைமுறையில் அந்த அபகரிப்பு ஏறத்தாழ 60% இன்றும் தொடர்கிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கட்தொகையில் வெறும் 3% உள்ள பிராமணர் இன்று குறைந்தபட்சமாக 60% அளவுக்கு மத்திய அரசின் அனைத்து உயர் பதவிகளையும் ஆக்கிரமித்துள்ளனர். நீதித்துறையையும் இவர்களே இதே விகிதாச்சாரத்தில் ஆக்கிரமித்துள்ளதால் தான் இந்தியாவில் நீதி செத்து கிடக்கிறது. உலகெங்கிலும் நிகழாத அநீதியான தனக்கொரு நீதி பிறர்க்கொரு நீதி சொல்லும் மனுதர்மம் என்ற ஓரவஞ்சனை சட்டத்தை இந்திய மண்ணில் பல்லாயிரம் ஆண்டுகளாக அமல்படுத்திய இந்த யூத பிராமணர்களுக்கு நீதிபதியாகும் தகுதி உண்டா? அடிப்படை தகுதியே இல்லாத இவர்கள் நீதித்துறையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றால் இந்திய சனநாயகத்தின் லட்சணம் என்னவென்று புரிகிறதா? இந்தியாவையே தனது பிணை கைதியாக நடத்தி கொண்டுள்ளது யூத பிராமணியம். இதற்கான அடிப்படை காரணம் இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைதான். எனவே இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு மாறாக இந்தியாவில் ஒவ்வொரு சாதியின் மக்கட்தொகை விகிதாச்சாரப்படி சாதிவாரி இடஒதுக்கீடு இருந்திருந்தால் யூத பிராமணர்களால் வெறும் 3% அளவுக்கு மட்டுமே அதிகார பதவிகளை அடைந்திருக்க முடியும். இந்தியாவும் எப்போதோ முன்னேறி இருக்கும். ஆனால் இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையால் பிராமணர்களே பெரும்பான்மை அரசு உயர் பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களது இனத்தின் சுயநலத்தை பேணிக்கொண்டு இந்தியாவை எதேச்சதிகார ஆட்சி செய்து கொண்டுள்ளனர். இதைத்தான் பிராமணோக்ரசி என்கிறோம். இந்தியாவில் டெமோக்ரசி என்ற பெயரில் உண்மையில் பிராமணோக்ரசி தான் நடந்து கொண்டுள்ளது. இந்திய சமூகம் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு செய்வதறியாது திகைத்து கொண்டுள்ளது. அதாவது நாம் சொல்லுவது என்னவென்றால், இந்தியாவின் அடிப்படையான யதார்த்தங்களால் இடஒதுக்கீடு அவசியம் என்று முடிவு செய்த போது அது சாதிவாரி இடஒதுக்கீடாக இருந்திருந்தால் எந்த ஒரு சாதியோ இனமோ முழு அரசதிகாரத்தை ஹைஜாக் செய்ய முடியாமல் மண்ணின் மைந்தர்களின் ஆட்சி இங்கு நிலை பெற்று கடந்த 70 ஆண்டுகளில் இந்தியா உண்மையிலேயே வளர்ச்சியடைந்த நாடாக மாறியிருக்கும். இந்திய சாதிகளை பிளாக்காக பிரித்து ஒவ்வொரு பிளாக்கிற்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்று வைத்ததால் வலிமை பெற்ற ஒரு சில சாதிகளே ஒவ்வொரு பிளாக்கிலும் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் ஆட்டை போட்டுக்கொண்டு எளிய சாதிகளை ஏய்த்தாளும் கொடுமையே இன்று நிகழ்ந்து கொண்டுள்ளது. இந்த வகையில்தான் இந்தியாவின் மிக மிக சிறுபான்மை சமூகமான யூத பிராமண சமூகம் பெரும்பான்மையான அதிகார பதவிகளை ஆட்டை போட்டு ஆக்கிரமித்துக் கொண்டு இந்திய மக்களை அச்சுறுத்தி கொண்டுள்ளது. எல்லா அதிகார மையங்களையும் யூத பிராமணர்களே ஆக்கிரமித்துள்ளதால் கேள்வி முறையே இல்லாத ஒரு கொடுங்கோன்மை இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டுள்ளது.
துப்பாக்கி சூடு உட்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் இந்தியாவில் முறையான வழக்கோ விசாரணையோ மேற்கொள்ளப்படாததற்கும் நீதி வழங்கப்படாததற்கும் இந்திய பிராமணிய மேலாண்மையே காரணம். எனவே இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கை ஒரு திட்டமிட்ட சதி என்பது புரிகிறதா? தற்போதைய இடஒதுக்கீட்டு கொள்கையின் மோசடியை மேலும் ஆழமாக நிறுவ இன்னும் ஒரு சான்று வைக்கிறேன். தமிழகத்தின் ஆளும் வர்க்கமான தெலுங்கன் தனது அரசியல் ஆதாயத்திற்காக தமிழனின் உண்மையான அடையாளத்தை அழித்து திராவிடன் என்ற புதிய பட்டத்தை நம்மீது அநியாயமாக சூட்டினான். நாமெல்லாம் திராவிடர் என்ற ஒரே சமூகம் என்றான். ஆனால் அரசதிகாரத்தில் இருந்த அவன் இடஒதுக்கீட்டின் SC, MBC, BC, FC என்ற அனைத்து பிளாக்குகளிலும் முடிந்தவரை தனது தெலுங்கின மக்களையே தேர்ந்தெடுத்து அமர்த்தி தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து துரோகங்கள் செய்த வண்ணம் உள்ளான். வெறும் 8% குறைவாக உள்ள வந்தேரி தெலுங்கன் இன்று தமிழக அரசு பதவிகளில் 60%க்கும் மேலாக ஆக்கிரமித்துள்ளான் என்பது எதை குறிக்கிறது? இந்த பிளாக் ரிசர்வேஷன் கொள்கை ஒரு மோசடி கொள்கை என்பதைத்தானே குறிக்கிறது. இதற்காகவும் தான் அவன் சாதி இல்லை என்று நயவஞ்சகமாக விடாமல் கூவிக்கொண்டிருந்தான் என்பது புரிகிறதா? சாதி இல்லை என்பதை ஏற்றால்தானே பிளாக் ரிசர்வேஷன் கொள்கையை ஏற்க முடியும். பிளாக் ரிசர்வேஷன் இருந்தால்தானே அடுத்த வாய்ப்புகளை இவர்கள் ஆற்றி போட முடியும். இந்த அநீதியை ஒழிக்க இன்று நாம் சாதிவாரி இடஒதுக்கீடு கேட்டால் நம்மை பிற்போக்குவாதி என்பான். சாதி என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று தலைகீழாக நிற்பான். ஆனால் பணிகளுக்கு தேர்வு செய்யும் போது இவனது கண்களுக்கு தெலுங்கு சாதிகள் மட்டுமே தெரியும். இப்படி தெலுங்கனே கடந்த 50 ஆண்டுகளாக பெரும்பான்மை பதவிகளில் அமர்ந்திருந்ததால் தான் தமிழருக்கும் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டன. இந்த நிலையில் நாளை தமிழனே தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றினாலும் பொருளாதார மற்றும் அரசியல் பலம் உள்ள ஒரு சில தமிழ் சாதிகளே அனைத்து வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொண்டு எளிய சாதிகளுக்கு அநீதி இழைப்பார்கள். அப்போதுதான் தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். சாதி என்பது இருப்பதும் உண்மை, அதை எளிதில் அழிக்க முடியாது என்பதும் உண்மை. அதனால் சாதிகளின் மக்கட்தொகை விகிதாச்சாரப்படி சாதிவார் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினால் அனைத்து சாதிகளும் சமமான வாய்ப்புகள் பெற்று அனைத்து சாதிகளும் சம அந்தஸ்தோடு வாழும் நிலை ஏற்படும். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட்ட அனைத்து அரசு பதவிகளும் இந்த விகிதத்திலேயே தேர்ந்தெடுக்கப்படும் போது ஆட்சி அதிகாரம் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் அனைவருக்குமான நிர்வாகமாக அது இருக்கும். இந்த சாதிகள் அனைத்தும் தமிழ் சாதிகள் என்பதாலும் அனைத்து சாதிகளுக்கும் தமிழ் பற்று உள்ளதாலும் தமிழ் தேசியம் இதனால் வலுப்பெறுவதோடு எதிரிகளால் நம்மை அடிமைப்படுத்தவும் முடியாது. ஆனால் தமிழ் சாதிகளுக்குள் அதிகார பகிர்வும் பொருளாதார பகிர்வும் இல்லாமல் போனால், தமிழ் சாதிகளுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்தால் எதிரிகளின் சதிகளுக்கு எளிதாக இலக்காகி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தொடர்ந்து அடிமைப்பட்ட வண்ணம் இருக்கும். இந்த ஆழமான உண்மையை தமிழர் அனைவரும் உணர வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய தமிழ் சமூகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வை திணித்தவன் வந்தேரிதான். அந்த ஏற்றத்தாழ்வை தொடர்தல் தமிழின மாட்சிக்கும் மீட்சிக்கும் ஒவ்வாதது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். நமது உடலின் ஒவ்வொரு அங்கமும் நலமாகவும் வளமாகவும் இருந்தால்தான் நமது ஒட்டுமொத்த உடலும் மனமும் சுகமாக திளைத்திருக்கும். அதே போல தமிழினத்தின் அங்கங்களான அனைத்து சாதிகளும் வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்தால்தான் நாம் வாழும் உலகம் இன்பமயமான உலகமாக இருக்கும். தமிழர் அனைவரும் தமிழன்னை என்ற ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் என்ற பாச உணர்வோடு வாழ வேண்டும். தமிழகத்தின் ஒவ்வொரு சாதியும் மற்ற சாதிகளுக்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தல் இல்லாமல் வாழ பழக வேண்டும். தமிழின மீட்சிக்கு இவை இன்றியமையாதவை. ஆந்திராவின் தெலுங்கு ஆளும் வர்க்கமான கிழக்கு கரையோர நாயுடுகளும் ரெட்டிகளும் தெலுங்கானா பகுதி தெலுங்கு மக்களை சுரண்டி வாழ்ந்ததால் தான் அங்கே தெலுங்கர் இனம் 2ஆக பிரிந்து இன்று 2 நாடுகளாகின. இந்த வரலாற்று உண்மை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு தேசியத்திற்கும் சமூக நீதி அடிப்படையாக இருந்தால்தான் அந்த தேசங்கள் வீழாமல் வாழும். சாதிவாரி இடஒதுக்கீடு எல்லா காலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு 50 ஆண்டுகள் இதை கடைபிடிப்போம். அதற்குள் தமிழினத்தின் அனைத்து சாதிகளும் சமநிலையை அடையும். அப்போது இதை மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தி சாதிவாரி இடஒதுக்கீடு தேவையில்லை என்று ஒருமனதாக முடிவெடுத்தால் இடஒதுக்கீடே இல்லாத சமூகமாக மாற்றிக்கொள்வோம். ஆனால் அனைத்து சாதிகளும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமநிலை அடையும் வரை சாதிவாரி இடஒதுக்கீடே ஒரே தீர்வு. நான் முன்வைக்கும் கேள்விகள் இவைதான். தமிழனின் சாதிகள் அவனவன் குல வரலாற்றை சொல்லும். ஆனால் சாதியில்லை என்று சொல்லிக்கொண்டு SC, MBC, BC, FC என்ற புதிய சாதிகளை உருவாக்கினீர்களா இல்லையா? அந்த இல்லாத சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கினீர்களா இல்லையா? இந்த புதிய சாதி பெயர்கள் எந்த வரலாற்றை சொல்லும்? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர் என்ற எங்களின் இழிநிலையைத்தானே சொல்லுகின்றன. இதனால் உண்மையில் பயனில்லை. ஆனால் எங்களின் சாதி பெயர்கள் எங்கள் குலங்களின் உண்மை வரலாற்றை தன்னகத்தே வைத்துக் கொண்டுள்ளன. எனவே எங்களுக்கு SC, MBC, BC, FC என்ற புதிய சாதி பட்டங்கள் தேவையில்லை. அதோடு இந்த கொத்து இடஒதுக்கீடு எனும் பிளாக் ரிசர்வேஷன் முறையால் எளிய சாதி சமூகங்களின் வாய்ப்புகள் ஏனைய ஆதிக்க சமூகங்களால் திருடப்படுகிறது. சாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டே SC, MBC, BC, FC என்ற புதிய சாதிகளை உருவாக்கி கொண்டு ஒரு அபத்தமான இடஒதுக்கீட்டு கொள்கையை ஏற்படுத்தி
அதை கொண்டு வந்தேரி சமூகங்கள் குளிர்காய்வதை விட நமது வரலாற்றை தக்க வைத்துக் கொண்டுள்ள சாதிகளை வேலைவாய்ப்பு ரீதியாக அங்கீகரித்து சாதிவாரி இடப்பங்கீடு வழங்குவதே சரியான இடஒதுக்கீட்டு கொள்கை. ஆக தமிழகத்தின் சாதிகள் தங்களது கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை தங்களது மக்கட்தொகை விகிதாச்சாரப்படி பங்கிட்டுக் கொள்வதென்பதே சரியான பங்கீட்டுக் கொள்கை. ஒரு சராசரி அவதானமாக இங்கு சாதிகள் வண்ணங்களால் பிரிக்கப்பட்டுள்ளதால் வர்ணாசிரம கொள்கையை களைந்த பிறகும் தீண்டாமையை களைந்த பிறகும் தொழிற்குலங்களின் வண்ணங்கள் மாறுவதில்லையே. கருத்தவனுக்கு ஒரு நீதி, வெளுத்தவனுக்கு ஒரு நீதி என்றுள்ள இந்த உலகில் சாதி விகிதாச்சார இடப்பங்கீடு இல்லை என்றால் எளிய மக்கள் தொடர்ந்து ஏய்க்கப்படுவார்கள் என்பதே பேருண்மை. எனவே எதிர்கால தமிழகத்தின் வாய்ப்பு பங்கீடுகள் சாதிவாரி விகிதாச்சார ரீதியாகவே அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக பரிந்துரைக்கிறேன்.